ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் தி சூப்பர் மாம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்பவே டேஸ்டியான பன்னீர் மசாலா தோசை எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: 200 கிராம் பன்னீர் துருவி வச்சுக்கோங்க, பெரிய வெங்காயம் 2, தக்காளி 2 பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க, கொஞ்சம் கருவேப்பிலை மல்லி, ஒரு பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க, அதோட 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து கடுகு ஜீரகம் தாளிச்சுக்கோங்க. அதோட பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இதோட நறுக்கி வச்ச வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கினதும் தக்காளியும் சேர்த்து வதக்கிக்கோங்க. இதோட துருக்கின பன்னீர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பன்னீர் ஒரு 2 மினிட்ஸ் குக் ஆகணும். அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க பொடியெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பொடியோட பச்சை வாசனை நல்லா போகணும். அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லி தலையை இதோட சேர்த்துக்கலாம். இப்போது அடுப்பில் ஒரு தோசைக்கல்லை வச்சு நல்லா மெல்லிசாக ஒரு தோசை ஊற்றிக்கோங்க. இது மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலாவை ஒரு லேயர் மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம இந்த தோசையை திருப்பி போட போகிறது கிடையாது, ஒரு பக்கம் தான் வேக வைக்க போகிறோம். அதனால எவ்வளவு மெல்லிசாக ஊற்ற முடியுமோ அந்த அளவுக்கு தோசை ஊற்றிக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட டேஸ்டியான பன்னீர் மசாலா தோசை ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு வெறும் தேங்காய் சட்னி மட்டும் போதும், ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.